இந்த வயிறு புண் அல்சர் அப்படிங்கிறது நீங்கள் மிளகா சாப்பிட்றதுனாலையோ காரம் சாப்பிட்றதுனாலையோ மசாலா சாப்பிட்றதுனாலையோ வரதில்லைங்க. ஏற்கனவே இருக்கிற அல்சரு இதெல்லாம் சாப்பிடும்போது ஜஸ்ட்டு அறிகுறிகள் மட்டும்தான் ஜாஸ்தி ஆகுதுங்கிற உண்மை யாருக்கா தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. நம்ம சென்ற வீடியோவில் டிஸ்பெப்சியா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதாவது வயிறு எரிச்சல், வயிறு வலி அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தா எந்த அறிகுறிகளும் இருக்காது அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் உண்மையாகவே இந்த அல்சர் அல்லது வயிறு புண் எதனால் வருது, இதை எப்படி சரி பண்ணுறது, இதை சரி பண்ணக்கூடிய இயற்கை வழிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த அல்சர் அப்படிங்கிறத மருத்துவ ரீதியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்படின்னா என்ன? அதாவது சிம்பிளாக அறிகுறிகள் என்னென்னா, எப்போது இந்த வயிறு எரிச்சல் இந்த மாதிரியான அறிகுறிகள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நல்லா இருக்குது, வயிறு காலியாக இருந்தால் ஜாஸ்தி ஆகுதோ, இதை தான் பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண் கொப்பளமாகவும் இருக்கலாம், அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் செவந்து போதல் காயங்கள் இந்த லெவல்லையும் இருக்கலாம். இது வயிறு பகுதியிலையும் வரலாம், இதை கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவோம். அப்புறம் சிறுங்கடலோட முதல் பகுதி அங்கேயும் வரலாம், இதை டியோடினல் அல்சர் அப்படின்னும் சொல்லுவோம். போன வீடியோ பார்க்காம இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் அந்த பேசிக் ஃபிசியாலஜியை ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம மென்று உள்ள தள்ளுறோம், அப்புறம் நம்ம உணவு குழாய் வழியாக உணவு வயிற்றுக்கு போகுது. இந்த வயிறு அல்லது இரைப்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்டொமக், இதோடைய வேலை என்ன? இது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன். ஒரு லிட்டரு 1.5 லிட்டர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். இது நம்ம சாப்பிட்ற உணவை டெம்பரரியாக ஒரு 3-4 மணி நேரம் தேக்கி வச்சு சில ஜீரண ப்ராசஸ் அங்கே நடக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம உணவில் இருக்கக்கூடிய புரதங்களை பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் பெப்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வேலை செய்யும். அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம உடம்புல இந்த இரைப்பையில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும். அதாவது அது ரொம்ப அமிலத்தன்மை ஜாஸ்தியானது. நம்ம லெமனு, வினிகர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் விட 10லேருந்து 100 மடங்கு அதிக அமிலத்தன்மை உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு நம்ம உடம்புல இயற்கையாக செக்ரேட் ஆகுங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பாத்ரூம் கலர் ஆசிடை விட ஒரு 10 மடங்கு தான் பவர் கம்மி. அதோட pH 0, இதோட pH 1, அவ்வளோதாங்க வித்தியாசம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆசிட் நம்ம உடம்புல சுரக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்ன சார் பாத்ரூம் கலர் ஆசிட் அதே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, வயிறெல்லாம் வெந்து போயிடாதா சார் இந்த ஆசிட் சுரக்கிறதுல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தாங்க இயற்கையில் அருமையான மெக்கானிசம்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது இந்த நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்காக சுரக்கிற ஆசிடே நம்ம இரைப்பையவே ஓட்ட போடாமல் இருக்கிறதுக்கு இயற்கையிலேயே நிறைய பேரியர்ஸ் இருக்குது. இது 3 லேயர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய கோட்டை இருக்குது, கோட்டைக்குள்ளே உள்ள அரண்மனைக்குள்ளே ராஜா இருக்கார். ஸோ உள்ள எதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பு இருக்கும்? ஃபஸ்ட்டு கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய அகழி இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முதலையெல்லாம் விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒருத்தன் வரணுன்னா அதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ இதுதான் டிஃபென்ஸ் லேயர் நம்பர் 1. இதை நம்ம வயிற்றில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சமன்படுத்தி பார்க்கணுன்னா நம்ம உடம்புல மியூக்கஸ் பைகார்பனேட் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது நிறைய பேர் இந்த வாந்தி எடுக்கும்போது சார் சளி சளியாக வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சளிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்பு இயற்கையாக சுரக்கக்கூடிய வயிற்றில் சுரக்கக்கூடிய மியூக்கஸ். அதை தான் நம்ம சளி, இந்த மூக்கில் இருக்கிற சளி அங்கே போயிடுச்சுன்னு நினச்சிப்பாங்க. இது உடம்போட இயற்கையான கேஸ்ட்ரிக் செக்ரேஷன். இந்த மியூக்கஸ் பைகார்பனேட் லேயர் அப்படிங்கிறது இந்த pH 1ங்கிற லெவலில் இருந்து கிட்டத்தட்ட இந்த நம்ம வயிறோட எபித்தீலியம் சொல்லக்கூடிய இந்த செல்கள் கிட்ட pH கிட்டத்தட்ட 6லேருந்து 7 வரைக்கும் குறைச்சிருங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறது, 1,00,000 மடங்கு இந்த இந்த ஆசிட் அளவு குறைக்கக்கூடிய தன்மை இந்த இது இருக்குது. நம்ம அகழி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அகழியை தாண்டி ஒருத்தன் எதிரி வந்துட்டான், அடுத்து என்ன இருக்கும்? பெரிய கோட்டை மதில் சுவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை இடிச்சிட்டு உள்ளே வரும் இல்லையா. ஸோ அந்த மதில் சுவர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் எபித்தீலியல் லேயர், அதாவது ஒரு ஸ்கின் லேயர். இந்த எபித்தீலியல் லேயரில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஜங்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேப்பே இல்லாமல் அப்படியே எங்கே கூட கொஞ்சம் கூட ஆசிட் உள்ளே போகாத முடியாமல் ரொம்ப நெருக்கமாக செல்கள் இருக்குமா. அப்புறம் அந்த எபித்தீலியல் லேயரில் நிறைய விதமான வேறு சில சப்ஸ்டன்சஸும் சுரக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம கோட்டை மதில் சுவர் மாதிரி இந்த ஆசிட் உள்ளே போகாமல் பாதுகாக்கும். அந்த எதிரி கோட்டை மதில் சுவரையும் உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டான். அதுக்கப்புறம் உள்ளே என்ன யார் இருப்பாங்க? சிப்பாய் இருப்பாங்க இல்லையா, இல்லை சிப்பாய், யானைப்படை, குதிரைப்படை, அப்புறம் சிப்பாய் படை அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, படை வீரர்கள்.
அவங்க வந்து மறுபடியும் எதிரியை வந்து ராஜா கிட்ட போக விடாமல் தடுப்பாங்க. அதுதான் லேயர் 3 டிஃபென்ஸு. அதுதான் வந்து சப் எபித்தீலியல் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உள்ளே இருக்கிற செல்கள் வந்து நிறைய மைக்ரோ வாஸ்குலர் நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத இரத்த குழாய்கள், நிறைய செல்கள் எல்லாம் சேர்ந்து நைட்ரஸ் ஆக்சைடு, ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சில கெமிக்கல்களை சுரந்து இந்த அமிலத்தன்மை வந்து கடைசியாக உள்ளே இருக்கிற செல்களை பாதிக்காமல் பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி அகழி, மதில் சுவர், அப்புறம் வந்து சிப்பாய் படை மாதிரி 3 லேயராக நம்ம உடம்பு வந்து நம்ம ஆசிடே நம்ம வயிறை வந்து பாதிக்காமல் வந்து பாதுகாக்குதுங்க. ஸோ இப்போ வந்து இந்த அல்சர் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனாலையோ காஃபி டீ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எப்பப்பெல்லாம் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து ஃபெயிலியர் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதில் சுவர் வந்து சரியாக வேலை செய்கிறதில்ல அல்லது இந்த மெக்கானிசம் வேலை செய்கிறது இல்லையோ, அப்போ தான் வந்து உங்களுக்கு அல்சர், புண்கள் அல்லது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காயங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வயிற்று பகுதியிலையோ அல்லது டியோடினம் சொல்லக்கூடிய சிறுகுடல் பகுதியிலையோ வரலாம். ரொம்ப நாளாக இதெல்லாம் எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. அப்புறம்தான் 1980களில் நம்ம வயிற்று பகுதியில் நிறையா பேர்த்துக்கு ஹெலிகோபாக்டர் பைலோரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா கிருமி தங்கியிருக்கு. அதுதான் நிறையா விதமான மாற்றங்களை வயிற்றில் ஏற்படுத்தி அல்சருக்கு காரணமாக இருக்குது. பெரும்பாலான அல்சர் உள்ள பேஷண்ட்ஸுக்கு இந்த கிருமி ஒரு முக்கியமான காரணம் கண்டுபிடிச்சி 2 ஆராய்ச்சியாளர்கள் நோபல் பரிசே வாங்கினாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வயிறு நிபுணர்கள் இந்த ஹெச் பைலோரைன்னு சொல்லக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரை கிருமி தான் அல்சர், கிரானிக் அல்சருக்கு மிக முக்கிய நம்பர் 1 காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது முக்கியமான காரணம் நம்ம கணக்கில்லாமல் பயன்படுத்தக்கூடிய இந்த வலி மருந்துகள், என்எஸ்ஏடின்னு சொல்லுவோம் இல்லையா, அவனா முட்டி வலி, கால் வலி, அந்த வலி இந்த வலின்னு. இந்த என்எஸ்ஏடி மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபன், அப்புறம் நிறைய அசிக்ளோஃபினாக், டைக்ளோஃபினாக் இதெல்லாம் கண்டபடி பயன்படுத்தினா இது வந்து இந்த மதில் சுவர், இந்த அகழி இதெல்லாம் சின்ன பின்னமாக்கிட மாட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேறு நிறையா ஸ்டிராய்டு மருந்துகள், வேறு சில மருந்துகளும் வந்து இந்த வயிறு புண்ணை அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிக்கும் பழக்கம், மது அருந்தும் பழக்கம், ஆல்கஹாலும் பயங்கரமாக கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டு பண்ணும். அப்புறம் உடல் பருமனே வந்து வேறு நிறையா காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸை உண்டு பண்ணும் அல்லது அல்சரை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புண்ணு இருக்குன்னா என்ன பண்ணும்? நான் சொன்ன மாதிரி எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியங்க. ஏன் அப்படின்னா, அல்சர் அப்படிங்கிறது வயிறு பகுதியில், அதுவும் கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன பயாப்சி எடுத்து பார்க்குறது அவசியம். ஏன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் எப்போ வேணாலும் அது கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் அது ஒரு கேன்சர் அந்த மாதிரியாக கூட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே டியோடினல் அல்சராக இருந்தால் அது வந்து ஒரு கேன்சர் அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டா ரொம்ப உபயோகமாக இருக்கும். எண்டோஸ்கோப்பியில் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த ஹெச் பைலோரி கிருமி இருக்கான்னு பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வந்து அது மூலமாகவே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கிருமி இருந்தாலும் அதுக்கான சிகிச்சை நம்ம கொடுக்க முடியும். ஸோ அல்சருக்கு சிகிச்சை என்னங்க? அல்சருக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பென்டோப்ரெசோல், இசோமிப்ரெசோல், லான்சோப்ரெசோல் அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். இது இல்லாமல் நிறைய இந்த ஆன்டாசிட் மருந்துகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரான்டிடின் அந்த மாதிரியான மருந்துகள் சிலர் கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஹெச் பைலோரி கிருமி இருக்குன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு சில வகையான அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. இதையும் தாண்டி கட்டாயம் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இருந்தால் நிறுத்தணும். உடல் பருமன் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கான வழிவகைகள் பண்ணணும். நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, 10 வருஷம் அல்சர், 15 வருஷம் அல்சர் அப்படிலாம் ஒன்று இருக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் விஷயம். ஸோ அல்சரே 12 வாரத்துக்கு மேலே அது குணமாகலை அப்படியே இருக்குது அப்படின்னாவே அது என்ன சொல்கிறாங்கன்னா ரிஃப்ராக்டரி அல்சர், அதாவது எதுக்குமே கட்டுப்படுத்தாத உங்களுக்கு அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் வேறு ஏதாவது நோய்கள், ரேரான சில நோய்கள்லாம் இருக்குங்க, சொல்லிங்கர் எலிசன் சிண்ட்ரோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வேறு ஏதாவது டியூமர்ஸ், கேன்சர் வகைகள் இந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி இருக்கான்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வயிறு நிபுணர்கள். அதனால் 10 வருஷம் அல்சர், 15 வருஷம் அல்சர் அப்படிங்கிறது அல்சரே கிடையாதுங்க. அல்சரை அப்படியே கண்டுக்காமல் விட்டால் என்ன ஆகுங்க? வெளியில் இருக்கிற புண்ணு கண்டுக்காமல் விட்டால் என்ன ஆகுது? காலையே எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வயிற்றில் இருக்கிற புண்ணை கண்டுக்காமல் விட்டால் ரத்த கசிவு ஆகிட்டே இருக்கும், ப்ளீடிங். அதனால் பயங்கரமாக சத்து குறைபாடு வரலாம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் வந்து அப்படியே வந்து பொத்துரும், பெர்ஃபரேஷன் சொல்லுவோம். அதை அப்புறம் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் அல்சர் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அப்படியே வந்து வயிறு பகுதியிலேருந்து உணவே வந்து தாண்டி போக முடியாத மாதிரி வந்து அடைப்பு வந்துடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடுங்க. அதனால் உண்மையான அல்சர் வயிற்றில் இருந்தால் சரியான சிகிச்சை மற்றும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். சரி, அல்சர் வந்துருச்சு,
என்ன மாதிரி உணவு எடுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நல்ல புரதம் மிகுந்த உணவுகள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அல்சர் புண்ணு ஆற்றுறதுக்கு நல்ல புரதங்கள் தேவை. நம்ம ஆளுங்க அப்படியே மாற்றி அல்சரா ஒன்று நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், புரதங்கள் சாப்பிட மாட்டேன்னு ஓடி போயிடுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்களா, கிட்டத்தட்ட 1.2லேருந்து 1.5 கிராம்ஸ் பர் கேஜி இவ்வளோ புரதங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 60 கிலோ ஒரு நபர் இருக்காருன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து 80லேருந்து 90 கிராம் புரதங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த அல்சர் வந்து ஆறும் அப்படின்னு முக்கியமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, மாவுச்சத்தை எடுத்துக்கலாம். ஆனால் மாவுச்சத்துலேயே ரொம்ப இந்த சர்க்கரை பொருட்கள், அப்புறம் நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, ஃபாட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ரொம்ப இந்த இனிப்பு பொருட்கள், அப்புறம் ரொம்ப இனிப்பான பழங்கள், அப்புறம் வந்து பால் மாதிரியான பொருட்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்ற மாவுச்சத்துக்கள் நாம் நார்மல் சாப்பாடு, இட்லி, தோசை, சிறுதானியங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ரொம்ப பஜ்ஜி போண்டா மாதிரியான ரிஃபைன்டு மாவுச்சத்துக்களையும் வந்து நம்ம வந்து குறைக்கணும். ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், கொஞ்சம் கீரை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 30 கிராம் அளவுக்கு ஃபைபர் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸு இதை வந்து எடுக்கவே கூடாதுங்க, அல்சர் ஏற்கனவே உள்ளவங்க. ரெண்டாவது வந்து அடுத்து வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, காய்கறிகளில் கூட சில கட்டுப்பாடுகள் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். அதாவது முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, முள்ளங்கி, இதை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. மற்ற காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்லாம். மற்றபடி நான்வெஜ் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் லீன் மீட்டுன்னு சொல்லலாம். அதாவது மட்டன், சிக்கன், மீன் அதெல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப எண்ணெயில் பொரித்து அந்த மாதிரி கொழுப்பாக சாப்பிடாமல் லீன் மீட் அந்த மாதிரி சாப்பிட்றது அல்சருக்கு ஆக்சுவலி நல்லது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அல்சர் ஆறுறதுக்கு நிறைய விதமான நுண்சத்துக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிங்க். இது வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற புண்கள் ஆறுறதுக்கு முக்கியம். ஜிங்க்குங்கிறது இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இந்த நட்ஸ் வகைகள், பாதாம், அதில் இதெல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது செலினியம் வந்து ரொம்ப முக்கியம். செலினியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்வெஜ்லேருந்து கிடைக்கும். அதோட ஈரல் அதெல்லாம் கிடைக்கும். இந்த ரேரான ஒரு நட் இருக்குது, பிரேசில் நட்டுன்னு சொல்லுவோம், அது கூட டெய்லி ஒவ்வொன்று எடுத்தால் நல்ல செலினியம் கிடைக்கும். விட்டமின் ஏ ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு கேரட்டு, பப்பாளி அந்த மாதிரி நல்லா சிவப்பு கலர் பழங்கள், இதெல்லாம் வந்து காய்கறிகள் இதெல்லாம் எடுக்கலாம். அப்புறம் விட்டமின் சி ரொம்ப முக்கியம். விட்டமின் சி ஆனால் லெமன், ஆரஞ்சுலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு எரிச்சல் ஜாஸ்தியாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொய்யாக்காய், அப்புறம் நெல்லிக்காய், இது மூலமாக விட்டமின் சி எடுத்துக்கலாம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோலிக் ஆசிடு, இது ரெண்டும் வந்து நிறைய கீரைகள்லேருந்து கிடைக்கும். விட்டமின் பி12 அல்சர் ஆறுறதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அசைவக்காரங்களாக இருந்தால் நான்வெஜ்ஜில் இந்த ஈரல் அந்த மாதிரி சாப்பிட்லாம். எனவே இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் வந்து சரிவிகிதத்தில் எடுத்தால் நம்ம அல்சர் வந்து அந்த புண்கள் ஆறுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதாவது உண்மையான அல்சர் வந்து டெஃபினட்டாக ஆறுறதுக்கு மருந்துகளோட உதவி கட்டாயம் தேவைப்படும். ஆனால் இந்த உணவுகளும் வந்து சேர்ந்து எடுத்துக்கிட்டால் கட்டாயம் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எனவே இந்த வயிறு பிரச்சனை உள்ளவங்க சும்மா இந்த 10 வருஷம் 15 வருஷம் கதையெல்லாம் விட்டுட்டு கட்டாயம் வந்து எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி பண்ணி உண்மையான அல்சராக இல்லையாங்கிறத பார்த்துங்க. உண்மையான அல்சராக இருந்தால் நான் சொன்ன மாதிரி கரெக்டான சிகிச்சைகள், சரியான உணவு பழக்கங்கள் பின்பற்றினா உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 மாதத்தில் இந்த அல்சர் வந்து காணாமல் போயிடும். அல்லது இது நான் சொன்ன மாதிரி டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தால், இதெல்லாம் அல்சர்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் சென்ற வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி உணவு வகைகள், வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைப்பிடிங்க, கட்டாயம் அது குணமாகும். மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.